ஏய் மஞ்சு, டாடி வந்துட்டாருடி. வாங்க மாமா. ஏன் மாமா இவ்வளோ லேட்டு? பேக் கொடுங்க. ஏய் மஞ்சு, டாடி பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு. சமைக்கணும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்னமோ சும்மா இருக்கிற மாதிரி பேசுற. ஒரு நாள் நீ செய், அப்பதான் உனக்கு தெரியும். நாங்களும் சமையல் எல்லாம் வல்லுநர் தான். எல்லாம் பிரியாணில இருந்து சவுத் இந்தியன்ல இருந்து நார்த் இந்தியன் வரைக்கும் எல்லாம் தெரியும். வெளிநாட்டு சமையல் வரைக்கும் பார்த்தாலும் தான். நானு சும்மா பில்டப் பண்ணாத. ஓஹோ, இதெல்லாம் தெரிஞ்சாலும் எங்க அம்மா சமையலுக்கு எங்க பாட்டி சமையலுக்கு பின்னாடி தான் இதெல்லாம். அந்த காலத்துல உப்பு மிளகா போட்டு எங்க பாட்டி வந்து சும்மா டேஸ்டா இருக்கு. நான் சமைச்சு போட்டத நீ தின்னுதான் வயிற்ற தள்ளிக்கிட்டு இருக்க. நான் இப்படி இருக்கேன். அதெல்லாம் சூப்பரா பண்ணுவேன். நீ பண்றத விட டேஸ்ட் நல்லா கொடுப்பேன் நான். நீ பண்ணிடுவியா? தெரியுமா? நல்லா பண்ணுவ. சும்மா அதே சொல்லி கிடக்காத. பாக்கலாமா? நாளைக்கு ஒரு நாள் நீ செய். நீ ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கு எந்திரி. அப்புறம் பெட் காஃபில இருந்து சமைக்கிறதுல இருந்து நீ எல்லாம் கரெக்டா பண்ணு. நீ ஆம்பளைன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்பதான் பொம்பளைங்களோட வலி என்னன்னு உனக்கு புரியும். புரியுதா? நாளைக்கு ஒரு நாள் விதவிதமா சமைச்சு உன்னை எப்படி திருப்தி படுத்துறேன் மட்டும் பாரு. உனக்கு எதாவது பிடிக்குமா சொல்லு. ஓகே, சேலஞ்சா? சேலஞ்சு. ஓகேவா? நாளைக்கு காலையில எந்திரிச்சு பெட் காஃபி கொடுக்கறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து பாப்பாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடுற வரைக்கும் நீ தான் எல்லாமே பண்ணணும். சரியா? நாளைக்கு ஒரு நாள் நான் இஷ்டப்படி எங்கனாலும் போவேன், என்னனாலும் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போவேன், பார்லருக்கு போவேன், மாலுக்கு போவேன், என்னனாலும் பண்ணுவேன். அது நீ எதுவுமே கேட்க கூடாது. நாளைக்கு ஒரு நாள் நீ உன் வீட்டு வேலையை மட்டும் பாரு. ஓகேவா? யோ, என்னையா இன்னும் காஃபியே வரல? பால் காய வச்சிருக்கிறோமா? முதல்ல ஆபீஸ்க்கு ஒரு போனை போட்டு லீவை சொல்லிடலாம். அப்பதான் பிரச்சனை இருக்காது. ஹலோ மாப்பிள்ள. நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ஹவுஸ் ஹஸ்பண்டாக பதவி பிரமாணம் எடுக்கிற சூழல் ஆயிடுச்சு. நானே வாயை கொடுத்து மாட்டிக்கினேன். லீவு சொல்லிடு, ஆஃபீஸுக்கு வர முடியாது. முடிஞ்சால் சமையலில் எனக்கு ஏதோ நல்ல டிப்ஸ் இருந்தால் சொல்லு. கொஞ்சம் ஏதோ சமையலில் அசத்துற மாதிரி, பொண்டாட்டியை திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கட்டும். சரி மாப்பிள்ள, வச்சிடறேன். ஐயோ, பால் அடுப்பு மேலே வச்சுனே. டைம் என்ன ஆச்சு? உனக்கு என் மேல பாசமே இல்ல? 1:30 மணி ஆகுது. நீ சாப்பிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா எனக்கு? இது ஒரு பிரச்சனையா? உண்மையாவே உனக்கு என் மேல அக்கறையே இல்ல? உன் மேல பாசம் இருக்குதுமா, அதனால தான் கேக்குறேன். நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டோமே, அந்த அக்ரிமெண்ட் படி நீ நடந்துக்கிட்டியா? நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், யார் கூட இருக்கேன், ஏதாவது சாப்பிட்டியா, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியா? நான் மட்டும் கேட்காது தப்புதான். இப்ப என்ன வேணும் சொல்லி நல்லா சமைச்சு வைக்கிறேன். நான் மட்டும் கரெக்டா 1 மணி ஆச்சுன்னா உனக்கு ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியான்னு கேக்குறல்ல, ஆனா நீ ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேன்ற? சரி, மறந்துட்டேன் விடு. நைட்டு டின்னர் வந்து பக்காவா ரெடி பண்ணி வைக்கிறான். வை ஃபோனு.
இன்னைக்கு விதவிதமாக சமைச்சு அசத்தணும். ஓ, தக்காளியா? தக்காளி விற்கிற விலைக்கு முழுசாக கூட போட முடியாது. வெங்காயம் சொல்லவே தேவையில்ல, ஓம் நமக. பூண்டு 300 விற்கிது. ஒரு பல்லு 2 பல்லு கூட யூஸ் பண்ண முடியாது. இப்படியே போயிட்டு இருந்தால் விலைவாசி நாம் வாங்குகிற சம்பளம் கிச்சன்லேயே காலி ஆயிரும். வெண்டைக்காய் வெண்டைக்காய் மூளைக்கு நல்லதுன்றாங்க. நல்லா சமைச்சு வறுவல் பண்ணி சம்சாரத்துக்கு கொடுத்தோன்னு வச்சுக்க, கொஞ்சம் எதிர்த்து பேசாமல் இருக்கிற அளவுக்கு ஏதோ மூளை வளர்ச்சியாவது அடையட்டும். என்ன பண்ணுறது? இன்றைக்கி வாயை கொடுத்து நாமளே மாட்டிக்கணும். இருந்தாலும் சேலஞ்சில் ஜெயிச்சாகணுமே, அதனால் பொறுப்பாக செய்யலாம். எண்ணெயெல்லாம் கொழுப்பு அதிகமாக சேர்த்திக்கூடாது. அதனால் ஒரு சொட்டு கடுகு. இது என்னது? கிச்சனில் எப்போயாவது முன்ன பின்ன வந்திருந்தால் தானே இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏதோ ஒன்று நடக்கட்டும். ஏய், எங்கடி இருக்க? நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா, மூவி வேற ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, அதையும் வேஸ்ட் பண்ணாத. ஃபோன் வருது இந்த சமயத்தில். ஓ, கொண்டாட்டி போனா இப்போ என்ன ஆர்டர் போகிறாளோ தெரியலையே. ஹலோ, ஏங்க, பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர டைம் ஆயிடுச்சு. போய் நீங்களே கூட்டிகிட்டு வந்துருங்க. குழந்தைய நீ தானம்மா போய் கூப்பிட்டு வரேன்னு சொன்ன. இப்போ நீ என்ன கூப்பிட்டு வரேன்னு சொல்கிற? பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு போகிறேன். இப்போ தானம்மா சமையல் வேலையெல்லாம் முடித்தேன். அடுத்து வந்து துணியெல்லாம் துவைக்கணும். மறுபடியும் டின்னருக்கு வந்து காய்கறி வாங்கிறதுக்காக மார்க்கெட்டு போய் வரணும். இப்போ திடீர்னு வந்து நீ போய் கூப்பிட்டு வான்னா நான் எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது? நான் தான் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன்ல. போய் கூட்டிகிட்டு வானா கூட்டிகிட்டு வாங்க. ஏன் சும்மா டென்ஷன் படுத்திட்டு இருக்க? நம்ம அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியுமா? அதுபடி ஃபாலோ பண்ண மாட்டியா? ஃபோனை வை. எல்லாம் தலையெழுத்து. இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளையிலேருந்து நான் கச்சேரி வச்சுக்கிறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior.
முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? யோ என்னையா இது கந்தரகோலம்? நாங்க மட்டும் நீ ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு சிரிச்ச முகமாக அவனை வர வைக்கிறோம்ல, நீ மட்டும் என்ன உன் ட்ராயரும் உன் ஷர்ட்டோ என்ன இதெல்லாம்? இல்லைம்மா, நான் நைட் டின்னர் ரெடி பண்ணோம்ல, அது முடிச்சுட்டு குளிச்சிக்கலான்னு அப்படியே இருக்கேன். நீ வரும்போது மட்டும் நான் எப்படி நல்லா சிரிச்ச முகமாக உன்னை வர வைக்கிறேன், ஆனால் நீனே எனக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டேன்ற. இப்போ புரியுதா? ஆம்பளைங்க வேலை ஆம்பளை தான் பார்க்கணும், பொம்பளைங்க வேலை பொம்பளை தான் பார்க்கணும். உங்கள் வேலை எங்களுக்கு செட் ஆகாது, எங்கள் வேலை உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ புரியுதா? எல்லாம் என் தலை விதி. ஒரு கப் காஃபியாச்சும் கிடைக்குமா? காபி தானேம்மா தரேன். இதுக்கும் லாக்கி இல்லை. நைட்டு வா. இப்போ புரியுது பொம்மையோட கஷ்டம் என்னன்னு. சூடாக ஒரு கப் காபி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வாயை விட்டு மாட்டிக்க கூடாது இந்த மாதிரி விஷயமெல்லாம்.